இந்த வாரம் நம்ம ஃபேக்ட் செக்ல நிறைய பொய் நியூஸ், நிறைய ஏஐ வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அது என்னங்கிறத நம்ம ஒன்னொன்னா பார்த்துருவோம். போன வாரம் நம்ம பார்த்த வீடியோலையும் நிறைய இந்த இந்தியா பாகிஸ்தான் இடையில நடந்த அந்த போர் மாதிரியான சூழல் பற்றி தான் நிறைய ஃபேக் நியூஸ் வந்திருந்தது. ஸோ இந்த வாரமும் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகும் அந்த ஃபேக் நியூஸ் நின்றுபாடு இல்லை. தொடர்ச்சியாக இன்னும் இங்கே தாக்குதல் அங்கே தாக்குதல் அப்படின்னு பல ஃபேக் நியூஸ் சோஷியல் மீடியா முழுக்க நிறைஞ்சிருக்கு. அதில் சில முக்கியமானதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அது இல்லாமல் இன்னும் சில வேற ஃபேக் நியூஸ் இருக்குது, அதையும் சேர்த்து பார்த்துடலாம். முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் இந்திய ராணுவத்துக்கு ஆதரவாக முதலமைச்சர் தலைமையில் ஒரு பேரணி நடைபெற்றது. அந்த பேரணியை வச்சுதான் முதல் ஃபேக் நியூஸே பரப்பப்பட்டது. அதாவது ஓப்பனாகவே ஒரு இன்டர்வியூல சொல்றாங்க, பாஜக மகளிர் அணி நிர்வாகி ஒருத்தவங்க, அவங்க பேர் கூட சுமதி மேகவர்ணம், என்ன சொல்றாங்கன்னா பேரணி நடக்குது, இந்தியா தேசிய கொடி ஒண்ணுமே அவங்க கையில இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதாவது பேசு தமிழா பேசு சேனல்ல இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன கேட்குறாங்கன்னா, தேசிய கொடி என்ன தீண்டத்தக்காத பொருளா? ஒரு அமைதி பேரணி நீங்க ராணுவத்துக்கு ஆதரவாக நடத்துறேன்னு சொல்றீங்க, அதுல உங்களால கொடி பிடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த கூட்டத்துல யாருமே கொடி பிடிக்கல அப்படின்னு. ஆனா உண்மை என்ன, அந்த போட்டோஸை எடுத்து பார்த்தோம்னா அந்த முதலமைச்சர் கையிலேயே கொடி இருந்திருக்கு. இவங்க எதை பார்த்துட்டு கொடி பிடிக்கல, ஏன்னா பின்னாடி அவ்வளவு தேசிய கொடி இருக்கு, ஏன் ஒரு தேசிய கொடி கூட அவங்க கண்ணில் படலையே, ஏன் இவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய் அப்படின்னு. அந்த கூட்டத்தில் வந்த தலைவர்கள் தொண்டர்கள் முன்னிட்டு பலரோட கையில தேசிய கொடிகள் இருந்ததை அவங்களோட அந்த புகைப்படங்கள்ல இருக்குது. அதை முதல்வர் அவருடைய பக்கத்திலேயே அதை போட்டிருக்காரு, அவருடைய ட்விட்டர்லேயே அதை போட்டிருக்காரு. ஸோ இது ஒரு ஃபேக்கான தகவல் இப்படி சொல்றது. அடுத்தது, இந்த போர் சூழல்ல ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டவங்க அப்படிங்கிறது ராணுவ அதிகாரியான சோஃபியா குரேஷி. அவங்க தான் இந்த போர் சூழலில் ரொம்ப சோசியல் மீடியாவில் அதிகம் விவாதிக்கப்பட்ட ஒருத்தவங்களா இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய வீடியோ ஒன்று பரப்பப்படுது. ஏற்கனவே பார்த்தோம்னா பாஜக அமைச்சர் ஒருத்தர், அவர் என்ன சொல்லியிருந்தாப்புலன்னா, நாங்கள் பாகிஸ்தானை பழிவாங்கிறதுக்கு, தீவிரவாதிகளை பழிவாங்கிறதுக்கு அவங்களுடைய சகோதரிகளை வச்சே நம்ம ஜி பழிவாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா குரேஷியை வச்சு சகோதரின்னு. சோஃபியா குரேஷி இந்திய ராணுவ அதிகாரிய, அவங்க முஸ்லீம்ங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்கள பாகிஸ்தானியர்களின் சகோதரி, தீவிரவாதிகளின் சகோதரிங்கிற மாதிரி அவர் பேசினார். இது பெரிய சலசலப்புக்குள்ளாகி நீதிமன்றமே இதை கண்டிக்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மன்னிப்பு கூட கேட்டாரு. ஸோ இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் அவங்க பேசுற மாதிரி ஒரு வீடியோ, அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசுற வீடியோவை என்ன பேசுறாங்க அப்படின்னு போடுறாங்கன்னா, நான் ஒரு முஸ்லீம் ஆனா பாகிஸ்தானி கிடையாது, நான் ஒரு முஸ்லீம் ஆனா தீவிரவாதி கிடையாது, நான் ஒரு முஸ்லீம் தீவிரவாதிகளை களை எடுக்க புறப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுற மாதிரி ஒரு வீடியோ. ஸோ அந்த வீடியோவை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதில் வாய் அசைவுகள் முதற்கொண்டு கரெக்டாக இருக்குது. அவங்க அப்படி தான் பேசுகிற மாதிரி இருக்குது, ஹிந்தியில் பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வீடியோ உண்மையா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. நம்ம அப்போ அந்த வீடியோ பார்க்கும்போது தெரியுது அது செயற்கையாக உருவாக்கப்பட்டது. ஸோ அந்த பரப்புன அந்த வீடியோவை எடுத்து நம்ம அது ஏஐயால் உருவாக்கப்பட்டிருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா ஒரு ராணுவ அதிகாரி நான் ஒரு முஸ்லீம் அப்படின்னு பேச முடியாது. அப்படி பேசுறதுக்கான அவசியமே இல்லை, அப்படி பேசவும் கூடாது. அவங்க ஒரு ராணுவத்தில் இருக்கும்போது நான் இந்த அடையாளம் என்னுடைய மதம் அப்படின்னு வெளிப்படையாக, அதுவும் ப்ரெஸ் ப்ரீஃபிங்கில், தனிப்பட்ட முறையில் அவங்க எந்த மதத்தை வேணா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ப்ரெஸ் ப்ரீஃபிங் ஒரு போர் சூழலை பற்றி நடக்கும்போது நான் ஒரு முஸ்லீம்னு அவங்க சொல்ல முடியாது. அப்போ இது எடிட்டிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்தப்ப அதனுடைய ஆடியோ எடுத்தோம். தனியாக ஆடியோ கட் பண்ணி எடுத்து செக் பண்ணால் அந்த ஆடியோ ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கு. அவங்களோட வாய்ஸை எடுத்து க்ளோன் பண்ணி அதில் கண்டென்ட்டை வேற ஒரு கண்டென்ட்டை கொடுத்து ஆடியோவை கிரியேட் பண்ணியிருக்காங்க. கிரியேட் பண்ண ஆடியோவை எடுத்து மறுபடியும் இன்னொரு ஏஐ டூல் மூலமாக அவங்களுடைய வாய் அசைவுகளை அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஆடியோவுக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நுணுக்கமாக ஒரு எடிட்டிங் செய்யப்பட்டு பரப்பப்பட்டிருக்கு. ஸோ இதை பார்க்கறதுக்கு இது ஃபேக்குன்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டம். ஆனால் அது ஃபேக் தான். ஸோ அப்படி அந்த அளவுக்கு இப்போ ஃபேக் நியூஸ் பரவுறதுங்கிறது அந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கலாக அட்வான்ஸ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பதட்டமான சூழலில் யார் எதை பேசுகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய வீடியோவை மட்டும் வச்சு நம்ப முடியாதுங்கிற இடத்துக்கு இன்டர்நெட் நகர்ந்துருக்கு. ஸோ இன்னும் நிறைய நம்ம ஏஐயில் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அடுத்து நம்ம பாஜக எம்பி சம்பித் பத்ரா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது உலக நாட்டில் இஸ்லாமிய நாடுகள்லாம் இருக்கும்ல, அங்கே வக்ஃபு போர்டே கிடையாது,
அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. என்னென்ன நாடுனா தர்க்கி, லிபியா, எகிப்து இந்த மாதிரி நாடுகள்லாம் வக்ஃபு போர்டே கிடையாது. பல நாடுகள் பேரை சொல்லிட்டே வரிசையா சொல்லியுமே இஸ்லாமிய நாடுலயே வக்ஃபு போர்டு இல்ல, ஆனா இந்தியாவில மட்டும் இருக்கிறது எப்படி சரியா இருக்கும் அப்படிங்கிற பார்லிமெண்ட்லயே கேட்கிறாரு, ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. என்னடா அவர் எப்படி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு லைட்டா உறுத்துச்சு. சரி என்னன்னா பாத்துருவோமே அவர் சொன்னதை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பேர்ல வக்ஃபு போர்டு அங்க இருக்கதான் செய்யுது. எம்பவர்மெண்ட்னு ஒரு பேர்ல இருக்கு, அறக்கட்டளைன்னு ஒரு பேர்ல இருக்கு. அதனால ஒவ்வொரு பேர்லயுமே அந்த நாட்டுல வக்ஃபு போர்டு இருக்கதான் செய்யுது. அதாவது இஸ்லாமுக்கு நன்கொடையா கொடுக்கப்பட்ட சொத்துக்களை வந்து பாதுகாப்பதற்கு, நிர்வகிப்பதற்கு அரசாங்கம் கண்ட்ரோல்ல சில அமைப்புகள், வக்ஃபு போர்டுகள் வந்து ஒவ்வொரு நாட்டிலையுமே இருக்கு. ஒவ்வொரு பேர்ல இருக்கு, அவ்வளவுதான் பேர்ல இருக்குது, அவ்வளவுதான். ஸோ அதனால பார்லிமெண்ட்லயே போய் சொல்லி இருக்கிறாரு பாஜகவினுடைய எம்பி. அடுத்ததா பார்த்தோம்னா தேனியில பெரிய குளத்துல இஸ்லாமிய தெரு ஒண்ணுத்துல வந்து ஒரு தலித் ஒருத்தருடைய பிணத்தை வந்து எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு பிரச்சனை பண்ணி அங்க ஒரு பெரிய வன்முறை நடந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோஸை பரப்புறாங்க. சரி, இப்படி ஒரு சம்பவம் எந்த செய்தியிலையும் வந்த மாதிரி தெரியலையே, இப்படி ஒன்று நடந்திருந்தா அது நியூஸ் சேனல்லாம் பெரிய பரபரப்பான விவாதமாக மாறி இருக்கணுமே அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த ஃபோட்டோஸை எடுத்து தேடி பார்த்தோம்னா அதெல்லாம் வந்து 2018 இருந்தே ஆன்லைனில் இருக்குது அந்த படங்கள்லாம். ஸோ 2018 எப்போவோ நடந்த பழைய சம்பவம் ஒன்று எடுத்து இப்போ நடந்துகிட்டு இருக்க மாதிரி பரப்புறாங்க. அதுல என்ன உள்நோக்கம் இருக்குது அப்படின்னா, இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் சூழல் இருக்கிற சூழல்ல ஏற்கனவே எல்லாத்துக்கும் முஸ்லீம்கள் காரணம் அப்படின்னு இங்க ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல இஸ்லாமியர்கள் ஜாதி பார்த்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி இந்துக்களுடைய தலித்துகளுடைய பிணத்தை எடுத்து போக விட மாட்டாங்க அப்படின்னு இப்போ நடக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாங்க. ஸோ இது வந்து இந்த போட்டோ வந்து ரொம்ப பழைய போட்டோ. அதாவது இப்போ நம்ம ஊர்ல நிறைய சேனல்ஸ் இருக்கு, நம்ம அதை நம்மளே பார்த்துருக்கோம். நிறைய பொய் செய்திகள் வந்து குறிப்பாக அந்த தந்தி டிவி அந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட நேஷனல் மீடியான்னு சொல்லக்கூடிய எல்லா மீடியாக்களுமே பல பொய் செய்திகளை இந்த வார் குறித்து தொடர்ச்சியா பரப்பிட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம இந்தியாவில் இவ்வளோ பரப்புனாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான்ல இருக்கிற செய்தி ஊடகங்களும் இது ஏதாவது இந்தியா பாகிஸ்தான் போர் அந்த சமயத்துல வந்து நிறைய பொய் செய்திகளை பரப்பியிருக்காங்க. அது என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதாவது பொய் செய்திகளை பரப்புறதுலையும் நீங்களா நாங்களான்னு ஒரு போட்டி நடந்திருக்கு. ஸோ பாகிஸ்தான் ஊடகங்கள், பாகிஸ்தான் அதிகாரிகள் எல்லாருமே பல பொய் செய்திகளை இந்தியாவை பற்றி அந்த ஊர்ல பரப்பியிருக்காங்க. ஸோ அதையும் சிலதை பார்த்துருவோம். முதல்ல பாகிஸ்தானுடைய ISPR தலைமை இயக்குனர், அவர் ஒரு அதிகாரி, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவினுடைய விமான தளத்தையே நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக ஒரு வீடியோ பயன்படுத்தப்படுது அந்த செய்தியில. அது ஆஜ் தக் அந்த நியூஸ் சேனல்ல போட்ட ஒரு வீடியோ எடுத்து ஒரு சின்ன கட் பண்ணப்பட்ட பகுதி வந்து யூஸ் பண்ணப்படுது. அதே மாதிரி ஒரு விமானம் உடஞ்சி போன மாதிரி ஒரு போட்டோ, அதுல இருந்து ஒரு ராணுவ வீரர் வேற கிடக்குறாரு கீழே. அந்த போட்டோவை போட்டு இந்தியா பாகிஸ்தான் போரின் போது இந்திய விமானப்படையில விபத்து ஏற்பட்டு இந்த மாதிரி உடஞ்சி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்ல பரப்புறாங்க. அதே மாதிரி பாகிஸ்தானுடைய சைபர் அட்டாக்னால இந்தியாவுடைய மின்சார கட்டமைப்பு 70% காலி அப்படின்னு இன்னொரு நியூஸ். ஸோ இது மூணுமே ஃபேக் நியூஸ் தான், பாகிஸ்தான் மீடியாவால பரப்பப்பட்ட ஒரு ஃபேக் நியூஸ். இந்த முதல்ல இந்த அதிகாரி பேசின விஷயம், அதை வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுடைய PIB அவங்களே ஃபேக்ட் செக் பண்ணி அது ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து இந்த IAF விமானம், இந்தியாவோட விமானம் வந்து தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பைலட் கூட கீழே இருந்தார்ல, அந்த போட்டோ வந்து என்ன அப்படின்னா ஹரியானாவில் நடந்தது. ஹரியானாவில் ஒரு விபத்து நடந்திருக்கு. அந்த விபத்தப்போ அந்த ராணுவ அதிகாரி வந்து கீழே விழுந்திருந்தாரு. இப்போ இந்த மார்ச் மாதம் தான் நடந்திருக்கு. அந்த விமான விபத்தை வந்து இதோட தொடர்பு பண்ணி ஒரு ஃபேக் நியூஸை பரப்பியிருக்காங்க. அதே மாதிரி 70% எலக்ட்ரிசிட்டி கட்டு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஃபேக்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கு பெரிய விளக்கம்லாம் தேவையில்லை, எல்லாரும் வீட்டிலே கறந்து. அடுத்தது இந்த ரஃபேல் விமானம் இருக்குல்ல, இந்தியா வாங்கின, பிரான்ஸ் கிட்ட இருந்து இந்தியா வாங்கின டெக்னாலஜி ரஃபேல் விமானம், பயங்கரமா பேசப்பட்ட ஒரு விமானம். அந்த விமானத்தை வந்து பாகிஸ்தான் வந்து அட்டாக் பண்ணி காலி பண்ணிருச்சு அப்படின்னு ஒரு போட்டோ பரப்புறாங்க. அந்த போட்டோல ஒரு ஹெலிகாப்டர் வந்து அந்த உடைஞ்ச விமானத்தை தூக்கிட்டு போகுது, அந்த மாதிரி ஒரு போட்டோ. அதே மாதிரி இன்னொரு போட்டோ வந்து விமானம் உடஞ்சி விழுந்து செதறி கிடக்கிற மாதிரி இருட்டில் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ. இதுல முதல் இதை எடுத்து பார்த்தோம்னா அது AI கிரியேட் பண்ணப்பட்டது. அதே மாதிரி இந்த ரெண்டாவது வீடியோ ஒன்று இருக்குல்ல, அது வந்து 2021 வந்து பஞ்சாப்ல ஒரு கிராஷ் நடந்திருக்கு. அந்த கிராஷ் சம்பந்தப்பட்ட ஒரு போட்டோ தான் அது. அதையும் இதையும் ஒரு கொலாப் பண்ணி பரப்பிட்டாங்க. இதுல இன்னொன்னு நம்ம சொல்லணும்னா, அந்த இதுல வந்து AI வந்து முக்கிய ரோல் பிளே பண்ணுது.
இப்போ முன்னாடி பார்த்து நம்ம சோஃபியா குரேஷியா இருக்கட்டும், இப்போ பார்க்குற அந்த இதை மாதிரி இல்லை அடுத்தடுத்து வரவரும் இந்த ஏஐ வந்து பெரிய ஆபத்தா, இந்த விஷயத்துல பெரிய ஆபத்தா முடியும். ஒரு போர்ல என்ன நடக்குது அந்த ஸ்பாட்ல அப்படிங்கறது நம்மள நேர்ல போய் பார்க்க முடியாது, நமக்கு தெரியாது. ஊடகங்களும் நேர்ல போய் ஷூட் பண்ணக்கூடிய நிலைமை அங்க இருக்காது. அப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த போர் பகுதி மாதிரியான ஒரு சூழலை ஏஐ மூலமா கிரியேட் பண்ணி அங்க ஒரு ஃப்ளைட் உடஞ்சி கிடக்குற மாதிரியும், அதை ஒரு ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போற மாதிரியும் ஆனா ஒரு வீடியோவை இப்ப இருக்கிற டெக்னாலஜி வச்சு ஈஸியா கிரியேட் பண்ணி நம்பகத்தன்மையா இருக்கு, ரியலிஸ்டிக்கா இருக்கு. அதை அப்படியே பார்க்கும்போது ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த கண்ணால் பார்ப்பதும் போய் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த வாசகம் இருக்குல்ல, அது நம்ம இந்த ஏஐ இரா இங்கே தான் இதில் தான் அது வந்து ரொம்ப உண்மையாக மாறி இருக்கு. ஸோ நீங்கள் கண்ணால் பார்க்குற எல்லாமே உண்மை கிடையாது, தீர விசாரிப்பதே மெய். அடுத்து வந்து நம்ம ஜம்மு காஷ்மீர் பட்டால் பகுதி இருக்குல்ல, அங்கே வந்து இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டதா ஒரு புகைப்படம். அதாவது இந்த வரிசையா இந்திய வீரர்கள், ராணுவ வீரர்கள்லாம் படுக்க வச்சு உடல் போட்டு வச்சுருக்கு 12 இந்திய வீரர்களை கொண்டுட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் சைட்ல இருந்து அந்த போட்டோ வந்து 2011 இருந்தே இந்த கிரிட்டி இமேஜஸ் அப்படிங்கிற பக்கத்துல பரவிட்டு வருது. இதுக்கும் இந்த போர் சூழலுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. இப்போ வந்து இதை தூக்கிட்டு வந்து ஏன்னா ஒவ்வொரு போர் வரும்போது இது பரவிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஊர்ல எப்படி ஃபேக் நியூஸ் பரப்புறாங்களோ அதே மாதிரி பாகிஸ்தான் சைட்ல வந்து இவ்வளோ ஃபேக் நியூஸை வந்து பரப்பி இருக்கிறாங்க. அடுத்தது இப்போ மறுபடியும் இப்போ நம்ம ஊருக்கு வருவோம். இப்போ கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒன்று இருக்கு பாகிஸ்தான், ரொம்ப ஃபேமஸான ஸ்டேடியம், ராவல்பிண்டி ஸ்டேடியம் அப்படின்னு. ஒரு பாகிஸ்தான் பவுலர் கூட இருந்தார், சோயப் அக்தர்னு சொல்லிட்டு. அவருக்கு பேரே வந்து ராவல்பிண்டி எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லுவாங்க, அவர் ஃபாஸ்ட்டாக போடுறது. ஸோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஸ்டேடியத்தை வந்து இந்தியா தாக்கி வந்து சுக்குநூறு ஆக்கிடுச்சு அப்படின்னு. அந்த ஸ்டேடியமே அப்படியே உடஞ்சி சதறி பார்க்கவே கந்தன் கோலமா இருக்கு. இப்படியாடா ஒரு ஸ்டேடியம், இப்படி ஒரு நியூஸே நம்ம கேள்விப்படலையா. இன்டர்நேஷனலா கவனிக்கப்படுற ஒரு ஸ்டேடியம், பெரிய பெரிய மேட்சஸ்லாம் அங்கே நடந்துட்டு இருக்கு. அந்த ஸ்டேடியம்ல இவ்வளவு பெரிய குண்டு வீச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் தான் இந்த இமேஜை பார்க்கும்போது அந்த கிரவுண்டோட சைஸ் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப அன்ஷேப்டா இருந்தது, வியர்டாவும் இருந்தது. சரி என்னடா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது இதுவும் ஒரு ஏஐ தான். ஏஐ மறுபடியும் வேலையை காட்டுது. அடுத்தது ஏஐ மட்டும்தானா, கேம் நம்ம விட்டு வைப்போமா? வீடியோ கேம்ஸ் இருக்குல்ல, அதோடைய ஃபுட்டேஜஸ் எடுத்து வார்னு பரப்புறது தொடர்ச்சியா பண்ணியிருக்காங்க. போர் சூழல் ஆரம்பிச்ச டைம்ல இருந்து இப்போ வரைக்கும். ஆக்சுவலா போர் முடிஞ்சதா அறிவிச்சுட்டாங்க. அப்பவும் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க தாக்குதல், அங்க தாக்குதல், இங்க பாருங்க விமானம் எப்படி எஸ்கேப் ஆகி போகுது அப்படின்னு பரப்பிட்டே இருக்காங்க. போரே 2 நாடும் ஒத்துக்கிட்டு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் போட்டு போரை நிறுத்தினதுக்கு அப்புறமும் இந்த சோசியல் மீடியாவில் இருக்க ஃபேக் நியூஸ் பரப்புறவங்க மட்டும் போரை நிறுத்தவே இல்லை. ஒன்றும் அந்த போரை அவங்க யார் மேலே நடத்துறாங்கன்னு தான் தெரியல. ஸோ ஒரு விமானம் பறந்து போகுது, அது வந்து பார்த்தோம்னா அதை சுற்றி அட்டாக் நடக்கிற மாதிரியான வளைஞ்சு போயிட்டே இருக்கு. அதுவுமே அந்த ரஃபேல் விமானத்தோட தான் கனெக்ட் பண்ணி சொன்னாங்க. ரஃபேல் விமானத்தை வந்து எப்படி தப்பிக்குது பாருங்க பாகிஸ்தான். அவங்க ரஃபேல் விமானத்தை நாங்கள் தாக்கி உடைச்சிட்டோம்னு சொன்னா இவங்க ரஃபேல் விமானம் எப்படி தப்பிச்சு ஓடுது பாருங்க அப்படின்னு போடுறாங்க. ஆனால் ரெண்டுமே உண்மை கிடையாது. இது வந்து ஒரு கேம், வீடியோ கேமுடைய ஃபுட்டேஜ் எடுத்து போரில் இந்திய விமானம் எப்படி பறக்குதுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம இந்தியா தரப்புல இருந்து பரவப்பட்டது ஒண்ணு, இந்தியா தாக்குதலால பாகிஸ்தான்ல வந்து அணுக்கசிவு ஏற்பட்டிருக்கு ஒரு அறிக்கை. ஸோ இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்தே பார்த்தோம்னா இந்தியா கிட்டேயும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு, பாகிஸ்தான் கிட்டேயும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு. இது என்னைக்காவது ஒரு நாள் நியூக்ளியர் வாரா மாறிடுமோ அப்படின்ற அச்சம் வந்து எல்லார்கிட்டையும் இருந்தது. சர்வதேச அளவுலையுமே இது பேசப்பட்டு ரெண்டு நியூக்ளியர் பவர்ஸ் வந்து வாருக்கு தயாராகும்னு சொல்லிட்டு சர்வதேச அளவுலையுமே இது பேசப்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு பாகிஸ்தானுடைய அறிக்கை மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் பாகிஸ்தான் அதுல போட்டு ஒரு அறிக்கை வெளியே வந்திருக்கு. அதுல பார்த்தோம்னா ஒரு ரேடியேஷன் லீக்கேஜ் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு அறிக்கை அது. ஸோ அது எந்த மீடியாவுமே வெளியிடல, பாகிஸ்தானில் அணுசக்தி கசியும் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய பேருக்கு உடம்புலாம் சரியில்லாமல் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து பரப்புறாங்க. அந்த அறிக்கையை பற்றி நம்ம தேடும் போது பாகிஸ்தான் பக்கம் இருந்து அதிகாரப்பூர்வமா அந்த அறிக்கை எதுவுமே வரல. அதுவும் போல அந்த அறிக்கையில வந்து நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வேற இருந்தது, எக்கச்சக்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங்கிறதுக்கு போலோயிங்னு போட்டிருக்காங்க, எஃப்க்கு பதிலாக பி இருக்கு. நார்த் ரீஜியனுக்கு நார்த்தர் ரீஜியன் அப்படிங்கிற மாதிரி நிறைய. சிக்னிஃபிகண்ட்டுக்கு பார்த்தா ஐயும் சியும் வந்து ஏதோ சயின்ஸ் மாதிரி மாறி இருக்கு. ஸோ ஃபாலோயிங் அப்படிங்கிற மாதிரி நிறைய வார்த்தைகள், இவ்வளோ மிஸ்டேக் இருக்குது. இது ஒரு அதிகாரப்பூர்வமான அறிக்கையில் இவ்வளோ மிஸ்டேக் இருக்குன்னு யாராலையுமே நம்ப முடியாது. ஸோ இது வந்து ஒரு ஃபேக்காக ரெடி பண்ணப்பட்ட ஒரு அறிக்கை. அடுத்தது மறுபடியும் அணுசக்தியே விட்டு வைப்பாங்களா, திருப்பி பாகிஸ்தான் அணுசக்தி கட்டளை மையம் தாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பரப்புறாங்க. அதில் பெரிய பெரிய டேங்க் எல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்தியாவுடைய பிரம்மோஸ் ஏவுகணை வந்து போய் பாகிஸ்தானுடைய அணுசக்தி தலைமை மையத்துக்கு பக்கத்துல போய் விழுந்துருக்குது.
இதனால வந்து பெரிய அதிர்ச்சியில் எல்லாரும் அமெரிக்காவுக்கு ஓடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. அது என்ன வீடியோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ மே 7ஆம் தேதி ரீசெண்டாக தான் ஏமன்ல வந்து ஏமன் சனா விமான நிலையத்தில் வந்து இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. அந்த தாக்குதலோட வீடியோ தான் அதுதான் வந்து இப்போ பாகிஸ்தானோட இதுன்னு சொல்லி பரப்பிட்டு இருக்காங்க. ஏமனை கொண்டு போய் பாகிஸ்தானோட சேர்த்துட்டாங்க. அது அதே மாதிரி அது அணுசக்தியும் கிடையாது, அது ஒரு விமான நிலையம், அவ்வளவுதான். அடுத்து நம்ம இந்திய ராணுவ வீரர் முரளி நாயக், நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம், வீரமரணம் நடந்தாரு. இந்த சூழல்ல அவர் வந்து ஒரு உடற்பயிற்சி செய்யற மாதிரி ஒரு வீடியோ, பயங்கரமா உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்காரு. பாத்தீங்களா, இவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கூட அதை பதிவு பண்ணியிருந்தாங்க. அவர் உண்மையிலேயே ஒரு மாவீரர் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அவரோட பேர்ல அவர் தான் இது அப்படின்னு ஒரு வீடியோ பரப்புறாங்க இல்லைங்களா, அதுல இருக்கிறது அவர் கிடையாது. அது ஒரு நார்மலா ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், ஒரு ஃபிட்னஸ் பத்தின வீடியோக்களை தொடர்ச்சியா போட்டுன்னு இருக்கிறவர். அதுல இருந்து தான் ஒரு வீடியோ கிளிப் எடுத்து, ஃபேஸ் கூட அவ்வளோ சரியா தெரியல அந்த வீடியோவில், அதனால அவர் தான் சொல்லி ஈஸியாக பரப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி நோக்கத்தில் பரப்பிடலாம். ஸோ ஒரு மரணமடைந்த ஒரு இராணுவ வீரரை இந்த மாதிரி இன்னொருத்தருடைய வீடியோ எடுத்து போட்டு இதை விட பெருசாக யாரும் வந்து கொச்சப்படுத்த முடியாது. ஸோ அவர் பேரில் பரவுற இந்த வீடியோங்கிறது ஃபேக். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா, மத்திய பிரதேசத்தில் ஒரு கேங் வந்து போலீஸ் வந்து அடித்து இழுத்தும் போது சில பேர்லாம் சட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஃபோட்டோவை போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு முழக்கம் போட்டாங்க. யார்? அமைதி மார்க்கத்தினர் போட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்காக அவங்களுக்கு போலீஸ் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு ஒரு ஃபோட்டோ வந்து பரப்புறாங்க. ஃபோட்டோ இல்லை, அது நம்ம நியூஸ்னே சொல்லலாம். பிரபலமான தந்தி நியூஸ் தான் அவங்க பரப்புன. அதுக்காக வந்து செய்தியாளர் தனியாக அதுக்கு வந்து இது கூட விளக்கம் கூட கொடுக்குறாரு. என்னடா எப்படி இதெல்லாம் எழுதுக்கிறது அப்படின்னே தெரியல. ஸோ ஒரு ஃபோட்டோ, அது ஃபேக்கான ஃபோட்டோ, அதை டெலிகாஸ்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டர் அதுக்கு விளக்கம் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதுதான் வந்து ஃபோன் பண்ணி களத்துல இருந்து நான் பேசுறேன்ற மாதிரி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பேசிக்கிட்டு இருக்காரு அங்க என்ன நடந்ததுன்னா அப்படின்னு. ஆனா அந்த போட்டோவே ஃபேக். ஆமா, ஆக்சுவலா அந்த போட்டோ வந்து மத்திய பிரதேசல நடந்திருக்கு. அது யாருன்னா, அவங்க ஒரு கேங்ஸ்டர். அந்த கேங்ஸ்டர் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. கேங்ஸ்டர் அவங்க கூட்டாளி எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது எடுக்கப்பட்ட ஒரு இதுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவங்க இந்த ஊர் தாதாக்களை போலீஸ் வந்து கூட்டு போது அடிச்சு அந்த போட்டோவை எடுத்து யாரோ ஒருத்தவங்க சோசியல் மீடியால போட்டிருக்காங்க. அதை உண்மைன்னு எடுத்து தந்தி டிவியில போட்டு அதுக்கு விளக்கம் செய்தியாளர் பேர்ல. அடுத்தது, இந்தியாவினுடைய முதல் பெண் ராணுவ வீரர் கிரண் ஷெகாவத் இந்த போர்ல மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒரு போட்டோ வந்து பரப்புறாங்க. அதாவது கிரண் ஷெகாவத் அவங்க வந்து 2015 இறந்துட்டாங்க. ஒரு கிராஷ்ல வந்து இறந்துட்டாங்க. அவங்களோட உடல் கூட கோவா கடற்பகுதியில மீட்கப்பட்டது. இப்போ நடந்த ஒரு இன்சிடென்ட், அந்த இன்சிடென்ட்டை மட்டும் எடுத்துட்டு போட்டோ எங்க இருந்துன்னா உக்ரைன்ல இருந்து, இப்போ அங்க வார் போயிட்டு இருக்குல்ல, அங்க இருக்கிற போட்டோவும் இங்க இருக்கிற செய்தியும் ஒரு மாதிரி இணைச்சி ஒரு செய்தியை பரப்பிட்டாங்க. அது உண்மை கிடையாது. அந்த போட்டோல இருக்கிறதும் அவங்க கிடையாது, அந்த போட்டோவும் உண்மை கிடையாது. ஸோ அவங்க வந்து 2015 இறந்துட்டாங்க. அதே மாதிரி இந்திய பெண் விமானி ஒருத்தவங்கள பிடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு போட்டோ. அதாவது அது வந்து பிடிப்பட்டதா அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டோ பரவிச்சல. அது வந்து கர்நாடகாவில் நடந்திருக்கு. கர்நாடகாவில் அந்த ட்ரைனிங், அதாவது நம்ம ஏர்ஃபோர்ஸ்லாம் ட்ரைனிங் எடுப்பாங்கல்ல, அப்போ எடுக்கும்போது ஒரு ஃப்ளைட்டு கிராஷ் ஆகி அப்போ வந்து 2 ராணுவ வீரர் வந்து கீழே விழுந்திருக்காங்க. யாருக்குமே உயிர் பாதிப்பு எதுவுமே ஏற்படல. அப்போ அந்த போட்டோவில் வந்து அவங்க தலையில கை வச்சிருக்கிற மாதிரி இருக்குமா, அதை எடுத்துட்டு வந்து இங்க இந்த மாதிரி பிடிப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஃபேக். அடுத்தது, இந்த கராச்சி துறைமுகத்தை இந்தியா வந்து தாக்கி அழித்து விட்டது அப்படின்னு ஒரு செய்தி. இது பெரிய பெரிய ஊடகங்கள்லாம் கூட இந்தியாவில் வந்து போட்டாங்க. ஸோ கராச்சி துறைமுகம் காலி அப்படின்னு. அந்த வீடியோ வந்து எப்படி நம்ம இந்த மீடியாஸ்லாம் எப்படி போட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அது வந்து இந்த கராச்சி போர்ட் ட்ரஸ்ட் அஃபிஷியல், அவங்களோட அஃபிஷியல் பேஜ் இருக்குல்ல, அதுலயே இந்த வீடியோ போடப்பட்டிருக்கு. அதனால சரி உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற பட்சத்துல இது போடப்பட்டது. அப்புறம் தான் அவங்க வந்து தனியாவே ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க, இல்ல எங்க பக்கம் வந்து ஹேக் செய்யப்பட்டிருக்கு, அதுல இருந்து இந்த வீடியோ போடப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இந்தியா தரப்புல இருந்தும் கராச்சி துறைமுகத்தை வந்து நாங்க தாக்கி இருக்கிறோம், இந்திய கப்பல் படை தாக்கி இருக்குன்னு எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியிடப்படலை. ஸோ அந்த கராச்சி போர்ட்டினுடைய பக்கத்துல இருந்தும் இதை ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் உண்மை கிடையாது. ஸோ அடுத்தது, நம்ம தந்தி டிவி நிறுத்தல, 1 2 எக்கச்சக்கம். ஸோ இந்த போர்ல அதிகமா வந்து ஃபேக் நியூஸை பரப்புனதுன்னா அது தந்தி டிவியாக தான் இருக்கும் தமிழ்ல. ஸோ ஏன்னா இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் திறந்த உடனே எந்த வீடியோ வருதோ அதை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நியூஸ் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ ஜம்மு காஷ்மீருடைய சம்பா பகுதியில் பாகிஸ்தானுடைய ஊடுருவல் சதியை முறியடிச்சிட்டாங்க, 7 பேர் சுட்டு கொலை அப்படின்னு போட்டு ஒரு ஃபோட்டோ வீடியோலாம் பின்னாடி போகுது.
அது யாரு ஜெய்சி முகமது சேர்ந்தவங்க வந்து சுட்டு கொல்லப்பட்டதா தகவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்டு போட்டிருக்காங்க, நியூஸ் கார்டு. அப்புறம் தான் தெரியுது இதுவும் ஒரு கேம், வீடியோ கேமோட வீடியோ. ஆர்மா 3 அப்படிங்கிற கேமோட வீடியோ எடுத்து தந்தி டிவி வந்து போட்டாங்க, திரும்பவும் போட்டாங்க. லாகூர்ல குண்டு வெடிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டோ, மறுபடியும் தந்தி தான், அதே தந்தி தான் பரப்புறாங்க. இந்த மாதிரி சதறி கிடக்கு எல்லாமே ரோட்ல, என்னமோ சதறி கிடக்கு, காட்சிகள் வெளியீடு அப்படின்னு போடுறாங்க ஒண்ணு. அப்புறம் தான் அது என்னன்னு பார்க்கும்போது அமெரிக்கால ஒரு விமானம் விபத்துக்குள்ள இருக்கு, அந்த அந்த ஒரு விஷுவல் தான் அது. அததான் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி இங்க போட்டானுங்க, லாகூர்ல நடந்துருச்சு அப்படிங்கிறது. தந்தி டிவி மட்டும் இல்ல, நிறைய ஊடகங்கள் வந்து இந்த மாதிரியான வீடியோ வந்து வெளியிட்டாங்க. ஸோ இதுக்கெல்லாம் சோர்ஸ் என்னவா இருக்கும், எப்படி எல்லா மீடியாக்களும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி வீடியோஸை வெளியிடுது அப்படின்னு நம்ம மீடியா சர்க்கிளில் விசாரிச்சப்ப அவங்க சொல்ற தகவல் என்னன்னா, ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் இருக்கு பாருங்க, அவங்க இந்த மாதிரி பல வீடியோக்களை கொடுத்துருக்காங்க இந்த ஊடகங்களுக்கு அப்படின்னு ஒரு தகவல் மீடியா சர்க்கிள் வந்து நமக்கு கிடைச்ச தகவல். அடுத்து ஏழை பெண்களோட திருமணத்துக்கு வந்து 1 லட்சம் ரூபா நிதி உதவி தராங்க, லாட்லிங்கிற ஒரு அறக்கட்டளை வந்து 1 லட்சம் ரூபா நிதி உதவி தராங்க அப்படிங்கிற மாதிரி. அதான் நம்ம வந்து எப்பயுமே இந்த வாட்ஸ்அப்லலாம் ஒரு செய்தி வரும், இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஹார்ட் ஆப்ரேஷனா இந்த மாதிரி இங்கே நிதி தராங்க, கிட்னி ஃபெயிலியரா, கிட்னி டிரான்ஸ்பிளேஷனா அப்படிங்கிற மாதிரி நிறைய அந்த மாதிரி வரும். ஏற்கனவே நம்மளே இந்த மாதிரி நிறைய இதை வந்து பண்ணியிருக்கோம். கிட்னி தேவைப்படுவோர் தொடர்பு கொள்க அப்படின்னு ஒரு உருட்டு, படிப்பு செலவுக்கு தொடர்பு கொள்க அப்படின்னு ஒரு உருட்டு. ஸோ இப்போ இது வந்து என்னன்னா, உங்களுக்கு நீங்க ஏழையா, உங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்களா, திருமணத்துக்கு கவலையப்படாதீங்க, 1 லட்சம் வரைக்கும் ஒரு அறக்கட்டளை வந்து நிதி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்ஸ்அப்ல ஃபோன் நம்பர் வேற போட்டுருக்காங்க. ஃபோன் நம்பர் இருந்திருக்கு. இந்த நம்ம 3 ஃபோன் நம்பரே நம்ம தொடர்பு கொண்டு பார்க்கும்போது 3மே இந்த தொடர்பு எல்லையிலே இல்லை, எல்லாமே வந்து சுவிட்ச் ஆஃப், சர்வீஸ் இல்லை, எல்லாமே அப்படிதான் வந்துட்டு இருந்துச்சு. சரி ஓகே அப்படிங்கிறத பத்தி பார்க்கும்போது இந்த செய்தி வந்து 2013லயே பரவிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இதே மாதிரி இந்த மாதிரி அறக்கட்டளை வந்து எல்லா மொழியிலையும் பரவிட்டு இருக்கு. அப்புறம் அதுக்காக அவங்க தனியாவே ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க, இல்ல எங்க இதுல இருந்து இந்த மாதிரி நாங்க எதுவுமே இது பண்ணல, ஆனா நாங்க வந்து உதவி செய்யறோம், ஆனா இந்த மாதிரி 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வந்து நாங்க எதுவுமே பண்ணல. லாட்லி அறக்கட்டளைன்னு ஒரு ட்ரஸ்ட், அவங்க தான் வந்து இந்த மாதிரியான உதவிகள்லாம் பண்றாங்க. ஆனா இவங்க 1 லட்சம் ரூபாங்கிறதுலாம் அவங்க அறிவிக்கல, சில சின்ன சின்ன உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த வாட்ஸ்அப் பார்வையோட எல்லா இடத்துக்கும் பரவி பல வருஷமா அவங்களுக்கு வந்து விடாம நாடு முழுக்க இருந்து கால் போயிட்டே இருந்திருக்கு. இதை பார்த்து ஷாக்கான அவங்க, நம்ம எப்படா இந்த அறிவிப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் இந்த மாதிரி எந்த அறிவிப்புமே கொடுக்கலங்கன்னு அஃபிஷியலாக அவங்களே அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு செய்தி வந்ததுன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட காசு வாங்கிட்டு பிடிங்கி விட்டு அனுப்புறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஹைதராபாத்தில் ஒரு காலேஜோடைய ஹாஸ்டல், பிஜி ஸ்டூடெண்ட்ஸுடைய ஹாஸ்டல், கோ லிவிங் ஹாஸ்டல், அந்த ஹாஸ்டலுடைய வடிகால் கால்வாயில் பார்த்தோம்னா ஆணுரையாக மிதந்து காண்டமாக கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பரப்புறாங்க. எங்கே அப்படின்னா ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு இந்த கோ லிவிங் பிஜி இருக்கும்ல, அங்கே வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரைனேஜ் ஃபுல்லாக ஆணுரைகளாக வருது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் வேற இவங்கெல்லாம் அவங்க படிக்க தான் அமைச்சிருக்காங்க அப்படின்னு அட்வைஸ் வேற பண்ணி ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த ஆப்பிரிக்கா அந்த நாட்டில் இருப்பாங்களா, அவங்க அந்த மக்களோட சமூக பக்கத்துல இருந்து இந்த வீடியோ வந்து நிறைய பகிர்ந்துருக்காங்க. அதான் இந்தியா மட்டும் கிடையாது, பல நாடுகள், அதில் குறிப்பாக ஆப்பிரிக்காவில இருந்துலாம் இந்த வீடியோ வந்து பரப்பப்பட்டிருக்கு. ஸோ இது ஹைதராபாத் அப்படின்னு நம்புவதற்கு எந்த அதிகாரப்பூர்வமான ஆதாரமான குறிப்புகளுமே இல்லை. ஸோ அப்போ பிஜி ஹாஸ்டல், கோ லிவிங் ஹாஸ்டலுக்கு பின்னாடிலாம் இந்த மாதிரி காண்டம்ஸா கொட்டி கிடக்குது அப்படிங்கிற வதந்தி வந்து பல காலமாக வந்து பரப்பப்படுறது. எங்கே வந்து காலேஜ் இருந்தாலும் ஐடி கம்பெனிகளுக்கு பின்னாடிலாம் காண்டம் கிடக்குதுன்னு கூட நடிகர் ஒருத்தர் பேசியிருந்தார். ஸோ அந்த மாதிரி அது மாதிரியான ஒரு வதந்தி தான். ஸோ இந்த வாரத்தில் வந்த மிக முக்கியமான ஃபேக் நியூஸ், அதிகமாக பரவன ஃபேக் நியூஸ், அதனுடைய உண்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் தொகுத்து இந்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வாரங்களில் என்னென்ன பொய் செய்திகள் பரப்பப்படுது அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். தொடர்ச்சியாக யூடர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, யூடர்னுக்கு ஆதரவு அளிங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கியூஆருக்கு உங்களால் முடிஞ்ச நன்கொடை அளிச்சு யூடர்னுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.